ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஒரு வயல்வெளியில் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோட அம்மா காரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம இதுக்கு மேலே லேட்டாக போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம், நம்ம சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இப்போ நம்ம போகலாம், ஆனால் இப்போ உடனே நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஏன்னா இப்போ அவங்க ஸ்கூல் படிப்பு முடிச்சு இப்போ காலேஜ் சேர போகிறாங்க. அதனால வெளியூர் போகிறதா ஹீரோவோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்காகனா ஹீரோயினுக்காக தான். அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. வந்தவுடனே ஹீரோ கேட்பாரு, ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வேணும்னே லேட் பண்ணணும்னு நினைக்கல, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த கோழி முட்டையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அவருக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. நீ ஊருக்கு போகிறல இந்த முட்டையெல்லாம் நல்லா அவிச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதாவது கோழி முட்டையெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். அதோட அவங்க பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நீ நல்லா படிக்கணும், நீயும் விளையாட்டுத்தனமாக இருக்காத, நல்லா படி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ ஹீரோ படிப்புக்காக வெளியூர் போகிறாரு. ஹீரோயின் அதே ஊர்லேருந்து தான் படிக்க போகிறாங்க. இவங்க ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் ஹீரோயின் படிப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்படியே முட்டாள்தனமாக இருக்காதுன்னு சொல்லும்போது, ஏன் என்ன முட்டாள்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ நல்லா படித்து நல்லா வர வழியை பாரு, நீ யூனிவர்சிட்டிக்கெலாம் போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிளம்பும் போது என்ன பண்ணுவார், ஒரு டைரி ஒன்று ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணுவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாரு, இப்போ பறிக்காத, நீ வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக படி அப்படின்னு சொல்லிடுவாரு. உன்னை ஹீரோயினும் வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். உள்ளே காரில் உட்காந்தவரும் அந்த முட்டை சைஸையே திருப்ப பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் சைக்கிளில் பின்னாடியே வருவாங்க. ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதுல, நானும் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி சைக்கிளே சொல்லிட்டே வருவாங்க. ஹீரோ பாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு, காரில் முன்னாடி போயிட்டு இருப்பாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இப்போ மனக்கோலத்தில் இருப்பாங்க. அதாவது அவங்க வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருப்பாங்களா. அப்போ அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ தான் யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா ஒரு நேரம் நான் உன்னை காதலிச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போவாங்க. ஹீரோ இவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கு கொடுக்குற மாதிரி அவங்க நினச்சி பார்ப்பாங்க, ஹீரோ கொடுக்குற மாதிரி. அதுவும் ஹீரோயின் வாங்கிட்டு நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஆமாம், நான் ரொம்பவே ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லுவாங்க. அதோட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அந்த கனவுல மிதந்துட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியிலேருந்து அவங்க தலையை ஒரு தட்டுவாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு லேடி நின்றுட்டு இருக்கும். அது என்ன சொல்லணும்னா, நாளைக்கு தான் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதாவது கல்யாணம்னா ஹீரோ கூட கிடையாது, ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாது. இந்த லேடி ஹீரோயினை பயன்படுத்துது. உனக்கு கடன் நிறையா இருக்கிறனால உனக்கு நான் 5 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், இந்த கல்யாணம் நாளைக்கு நல்லபடியாக நடக்கணும், நீ ஏதாவது சொதப்பி இந்த மாதிரி பண்ண அப்படின்னா திரும்ப அந்த கடன்காரர்களுக்கு பயந்து நீ வாழ்ற வேண்டிய வாழ்க்கையாக தான் அது இருக்கும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும். ஹீரோயின் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கே உனக்கு என்ன, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைதின்ற மாதிரி நினைக்காத, இது ஒரு ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தான், இது ஒரு நடிப்புக்கான கல்யாணம் தானே, அதை தாராளமாக நான் அதை பண்ணுவேன் உனக்காக, எனக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கான அந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலியாக அதை எடுத்துப்பாங்க. பேசிட்டே இருக்காத, நாளைக்கு இந்த வேலை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பிடுமா. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தனக்கு தானே பேசிப்பாங்க, கண்ணாடியை பார்த்து பேசுவாங்க. நானும் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ வருஷங்கள் ஆகுது, இப்போ நீ எப்படி இருக்க, எங்கே இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஞாபகம் தான், உன்னோட ஞாபகம் தான் வருது. ஆனால் நீ என்ன பண்ணியிருப்ப, இன்னைக்கு நேரத்துக்கு எவ்வளோக்காவது நீ புருஷனா இருந்திருப்பல்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ கார்லேருந்து வேகமாக இறங்குவார். என்னோட அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டுகிட்டே வருவார். இப்போ அங்கே கூட இருக்க அசிஸ்டண்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு இப்போ நல்லா தான் இருக்காரு, நாளைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டா இன்னும் அவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வருவாங்க. என்ன ஏதுன்றதுலாம் ஹீரோக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோ உள்ளே வந்துட்டே இருப்பார். அப்போ தான் அவங்க பாட்டி என்ன பேசுவாங்கன்னா, ஏன்பா இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, உங்கள் தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே 2 பேர் பணக்கார ஃபேமிலி இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் தான் சம்மந்தம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியம் பண்ணிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு அதானப்பா உனக்கு இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், நீ ஏன்பா இதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிற, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, உனக்கும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும், நீ கொஞ்சம் ஒத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பாட்டி பேரண்ட்டை கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோட அண்ணங்கிட்ட. இதுக்கு ஹீரோட அண்ணன் என்ன சொல்வாருன்னா இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறது பற்றி எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நான் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருப்பார், அவர் வீல் சேரில் உட்காந்துருப்பார், எனக்கு உடம்பு முடியல, இப்போ நான் கல்யாணம் பண்ணுறது அது அந்த பொண்ணையும் அவங்கள சுற்றி உள்ளவங்களும் நான் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகிடும், அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் கேட்பாரு. அப்போ தான் ஹீரோ வேகமாக உள்ளே வருவார். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இங்கே பாரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான்பா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் உடலில் இருக்க கண்டிஷனில் அவன் அந்த மாதிரி சொல்கிறான், இப்போ நம்மளோட சூழ்நிலை என்ன, இந்த ஃபேமிலியோடு நம்ம கல்யாணம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் அதாவது என்ன சொல்கிறது, நானும் அவரோட தம்பி தான், இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் தானே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, பேசாமல் அண்ணனுக்கு பதிலாக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அண்ணனே கேட்பாரு, நீ என்னடா இப்படி சொல்கிற, உனக்கு நீ ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம், அப்படி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்படும், பொதுவாக அப்படி தானே இருக்கும், இப்போ யாருனே தெரியாத ஒரு பொண்ணை எனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறீ, இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ
அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உனக்கு உடம்பு முடியல, இப்போ நாளைக்கே இந்த கல்யாணம் நடக்கணும், இப்படிலாம் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்னு போட்டுட்டு இருந்தா உன் ஹெல்த் என்ன ஆகுறது, அதனால யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, அதை நான் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அக்கறையாக தான் சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுவார், நான் அண்ணனை கூட்டிட்டு வெளியே போகிறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக அந்த சேரை தள்ளுவாரா, உடனே அவர் இரும்ப ஆரம்பிச்சு கீழே உழவே போயிடுவார். உடனே இந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரியாயிரும். அப்போ தான் பாட்டி சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து இப்போ சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, சர்ஜரி பண்ணாதான் குணமாகுவான் இல்லையா அப்படின்றதெல்லாம் முடிவாகும். ஸோ அதெல்லாம் அதாவது மறைமுகமாக அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், நாங்கள் இப்போ வெளியே போகலான்னு நினச்சோம், சரி ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசுவாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சரி ஓகே நீங்கள் சர்ஜரிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்புவார். பாட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குதா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஹீரோயின் கிட்ட ஒரு இதாக நடந்ததில் அந்த லேடி என்ன பண்ணும், ஹீரோயினுக்கு தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட கால் பேசும். இப்போ ஹீரோயின் வந்து அதை கேட்டுருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது இவளை வந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வச்சிடறேன், அவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அதை நம்ம கொடுக்குறோம் இல்லை அது அத்தை கதை. இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு அதாவது இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது, அதுக்கு பதிலாக தான் இப்போ ஹீரோயின் அதை பண்ண வைக்குது. அதாவது ஹீரோயின் வந்து இந்த ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, இந்த லேடி தான் அந்த ஃபேமிலியோட பொண்ணாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காருல்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஸோ ஹீரோயினை மாற்றி விட்டுட்டு அந்த ஃபேமிலிக்கான இதெல்லாம் வந்துடும்ல, வந்ததுக்கு அப்புறமா வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டுட்டு அவங்க அடைய வேண்டியதை அடைஞ்சிக்கிறது, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்குமா, அது ஹீரோயின் நல்லா கேட்டுருவாங்க. கேட்டோன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். இவ்வளோ ஏமாத்துக்காரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நல்லபடியாக பண்ணலன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என்னால் முடியாது, நான் பண்ணவே மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இந்த லேடி என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அப்படி நீ பண்ணலை அப்படின்னா உனக்கு அது கொடுக்க வேண்டிய 5 மில்லியன் இருக்குல்ல, அது உனக்கு வேணான்னா நீ பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும். எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு, என்ன விரும்புகிறவன் எனக்காக எவ்வளோ செலவு பண்ண தயாராக இருப்பான், அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது இந்த லேடிக்கு வந்து ஹீரோயின் அப்படியே அடிக்க போகும். டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கழுத்துலேயே ஒரு பஞ்சு, அவ்வளோதான், அது ஒரு மாதிரி நிற்கும், ஒரு சின்ன நீடில் வச்சு அங்கங்கே போட்டு விட்டுருவாங்க. அதாவது மெடிசன், அதாவது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பண்ணவும் பார்த்தீங்கன்னா அவங்களால அசையவே முடியாது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ இங்கேருந்து அவங்களால அசையவே முடியாது, வாய் மட்டும் தான் பேசிகிட்டே இருக்கும், நீ இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்காத, அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி இது சொல்லிகிட்டே இருக்கும். ஹீரோயின் இதெல்லாம் காதிலே வாங்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கேருந்து போயிட்டேன்னா நீ தானே கல்யாணம் பண்ணி ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீ உனக்கு விபரீதம் தெரியாமல் நீ பண்ணிட்டு இருக்குன்னு இது பாட்டு கத்திட்டு இருக்கோம். ஹீரோயின் காதிலே வாங்க மாட்டாங்க. அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. பேச முடியுதுல, அது இப்போ என்ன பண்ணும், அவளை பிடிங்க, அவள் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், இப்போ அந்த லேடியோட ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, வேகமாக துரத்திட்டே வருவாங்க. ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக ஓடிட்டே வருவாங்க. பின்னாடி ஆளுங்கள்லாம் துரத்திட்டே வருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து நேராக பார்த்தோன்னா ஹீரோ மேலே போய் மோதிடுவாங்க. மோதினோன்னு ஹீரோ யாருன்னு பார்க்கறதுக்குள்ள அப்படியே தடுமாறி விழுந்து 2 பேரும் அப்படியே பிடிச்சிட்டு ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ தான் அவங்க ஸ்கூல் லைஃப்பில் கடைசி அவர் டைரி கொடுத்தாரு, அந்த முட்டை கொடுத்தாங்கல்ல, அந்த சீனை காட்டுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் அவங்க தான் அப்படின்றது இப்போ தெரியாது, அவங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, அவங்க துரத்திட்டு வராங்க, சீக்கிரம் டிரைவர் கார் எடுன்னு சொல்லவும், ஹீரோ வேகமாக காருக்குள்ளே வந்து உட்காந்துருவாரு. சீக்கிரம் போங்க டிரைவர் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி தெரியுதான்னு ஹீரோ கேட்பாரு. ஐயோ இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, என் ஃபேமிலி வந்து என்னை ஒரு வயசான ஒருத்தருக்கு, முடியாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க, இப்போ இங்கேருந்து போகிறது தப்பு இல்லையா, உனக்கு விருப்பப்படுத்தானே கல்யாணம்னு பண்ணணும்னு ஒத்துக்கிட்டேன், இப்போ இதுக்கு அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கெலாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு உனக்கு ஒரு நேரம் வரும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த வாரத்தை வந்து ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவங்க ஹோம்ஒர்க் எழுதி கேட்டிருப்பாங்களா, அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க, இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோக்கு எப்படி தோணும்னா, அதே யூனிஃபார்ம் போட்டு அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே இருக்குது, இவ யாரா இருப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த ஹீரோயின் கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. பயங்கரமாக இப்போ தலை வலிக்கும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோவும் இப்போ கல்யாணத்துக்கு தான் ரெடியாகி வந்திருக்காரு. சொல்ல போனால் இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ ஹீரோயினுக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்கள ஹீரோவோட அண்ணனை தான் இவங்க கல்யாணம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் மாப்பிள்ளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சு வராங்க. ஹீரோக்கும் இவங்க தான் பொண்ணு அப்படின்றது தெரியாது, இவங்க வேற ஏதோ கல்யாணத்தை தப்பிச்சு வராங்கன்னு தான் ஹீரோ நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு யாரா இருப்பான்ற யோசனையில் அவங்களுக்கு அந்த ஸ்கூல் பொண்ணு ஞாபகம் வந்துருமா, அவருக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணுவார், பாஸ் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாண நேரம் நெருங்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும்போது, எனக்கு தலை வலிக்குது, என்னால் இப்போ வர முடியாதுன்னு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்பாரு. எப்படியாவது சமாளிக்கிற வேலையை மட்டும் அந்த டைம் பார்த்துக்கோ, என் கிராண்ட்மா வந்து நான் எப்படி சமாளிக்கணுமோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு வைப்பாரா. அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, கல்யாண ஏற்பாடுலேருந்து ஓடி வரக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டு இப்போ உனக்கும் இன்னைக்கு கல்யாணமா, நீயும் அந்த கல்யாணம் வேணான்னு தான் ஓடி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுவுமே பதிலே பேச மாட்டார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, என்னோட மெடிக்கல் அதை அவங்க சின்னதாக ஒரு இது வச்சிருப்பாங்க கிளினிக் மாதிரி, அந்த கிளினிக் வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் தலைவலியை சரி பண்ணுவேன்னு சொல்லும்போது, என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இல்லை நான் உண்மையிலேயே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் கூப்பிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. காரை விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ
ஹீரோ சொல்வார். உடனே அவங்களும் வந்து இறங்குவாங்க. இறங்குனதுக்கப்புறம் பார்த்தா காலில் செப்பல் கூட இருக்காது. கால்லாம் காயமாக வேற இருக்கும் ஓடி வந்ததில். கொஞ்சம் கூட இவனுக்கு ஈவு இருக்குன்றதே கிடையாது. அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. வந்து ஹாயாக வீட்டுக்கு வருவாரா, அவ்வளோதான். அவங்க பாட்டியும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ கோவமா இருப்பாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, வந்ததும் வராதுமா ஹீரோ மேலே தலைனையை தூக்கி விட்டேறிடுவாங்க. உன்னை ஹீரோ கரெக்டாக கேட்ச் பிடிச்சிடுவார். என்ன ஆச்சு பாட்டின்னு கேட்கும்போது, என்ன திமிருடா அவனுக்கு, அண்ணன் கல்யாணத்துக்கு அவனால் முடியல, அதை நான் பார்த்துக்கிறேன், அண்ணனுக்கு நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் கரெக்டாக ஓடிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு பற்றி நான் விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த என்ன சொல்கிறது, இப்போ கோவத்தில் உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, இந்த சிட்டியை விட ரொம்பவே பெருசாக தெரியுது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே பாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஏற்ற ஜோடி நீயாக தான் இருப்ப அப்படின்றது எனக்கும் தோணுது. அதெல்லாம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு, இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஹீரோக்கு புரியவே புரியாது. அப்படி யார் எனக்கு பொருத்தமான பொண்ணாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லேயே அந்த இருக்குள்ள கார்டு மாதிரி அதில் ஃபோட்டோ விட்டுருக்கலாம், அந்த ஃபோட்டோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போவார். அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வருவார். என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஹெட் ஏக்குன்னு சொன்னீங்களா, அதனால சைனீஸ் மெடிசன்லேருந்து ஆள் வந்திருக்காங்க, அந்த மெடிக்கல்லேருந்து ஆள் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் தலைவலி வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட போய் சமாதானம் பேசுவார். பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்துட்டு ஸ்கூல் டைமில் படிக்கும் போது ஒரு பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்பப்போ அவரோட சிந்தனை வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ நான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு துரோகம் பண்ணிடுவணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே சமயத்தில் எனக்கு தலைவலி வேற அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. இப்போ பாட்டிக்கே பார்க்க பாவமாக இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு நீ சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கிராமத்தில் கூட்டு போய் உன்னை படிக்க வச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு காலேஜ் படிக்கணுன்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல, அப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதில் ஹீரோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஹீரோக்கு வந்து அப்பத்துலேருந்து தான் அந்த தலைவலி அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி கவலைப்படுவாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, எனக்கு யாரும் இல்லை, நான் என்றைக்குமே நினச்சதில்லை, எனக்கு நீங்கள் பாட்டியாக இருக்கீங்க. அதாவது அந்த பாட்டியோட பெரிய பேரனா தான் இவர் அண்ணன் கூப்பிட்டு இருக்காரு. எனக்கு அண்ணன் இருக்காரு, உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ சொல்வார். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்ல விதமாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்களா. இப்போ நீ இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காத, உன் தலைவலி தான் அதிகமாகும், ஃபஸ்ட்டு நீ போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. பரவாயில்ல, கல்யாணத்தை பற்றி நீ எதுவும் யோசிக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் அந்த பொண்ணை தான் அதிகமாக நினச்சிட்டே இருக்கேன், அவள் எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, இப்போ என்னவா இருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியல, என்னைக்கு அவளை நான் பார்க்குறனோ அன்றைக்கி என்னோட தலைவலி முழுசாகவே குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போவார். பாட்டிமா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேர் கல்யாணம் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஹீரோவும் அந்த ஃபோட்டோவை பிரித்து கூட பார்க்க மாட்டார். அப்படியே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க பாட்டி கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இப்போ பாட்டிக்கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்து, இந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த பொண்ணு இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லும் போது, என் பேரன் வந்து போகிறான்ல, போயிட்டு அவளோடைய வருவான், கூட்டிகிட்டு வருவான், அப்போ நான் நேரடியாக அவள் கையில் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நான் கொடுப்பேன், அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரிலாம் வச்சு கல்யாணமாக பண்ணி முடிச்சாச்சு. சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்குமே தெரியாது அவங்களுக்கு கல்யாண விஷயமே. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க கிளினிக்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கிளினிக்கு கடன் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 மில்லியன் இன்னும் கொடுக்கவே இல்லை, இப்போ இங்கே இருக்க பொருளெல்லாம் நாங்கள் உடச்சு தள்ள போகிறோம்னு சொல்லிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினோட அந்த கிளினிக்கை அவர் பாட்டுக்கு அடிச்சு உடச்சிட்டு இருப்பார். இப்போ ஹீரோயினுக்கா சமக்கம் வரும். நின்று பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லேடி இருக்குல்ல, அது என்ன பண்ணும், இப்போ நேரம் இங்கே வரும், வந்துட்டு இதெல்லாம் உடைக்காதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன 5 மில்லியன் தானே வேணும், இந்தாங்க செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், இந்த செக் வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு எல்லாரும் எடுத்த பொருளெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, எப்படி நீ இதெல்லாம் செய்கிற, நீ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லையேன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஆமாம் நேற்று கல்யாணம் நின்று போச்சு, அதுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அதனால கல்யாணத்தை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நேற்று நீ கல்யாணத்துலேருந்து ஒன்றதுல பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே இவங்க சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் எப்படி நீ 5 மில்லியன் கொடுக்க தயாரானு கேட்கும்போது, கல்யாணம் தான் நடக்கலை, ஆனால் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி கல்யாண சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். அடி பாவி, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்களா. இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு இவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் நீ பொறுமையாக நீ கேட்டு தான் ஆகணும், நல்லா யோசிச்சுப்பாரு, நம்மளோட தாத்தாவும் அந்த மாப்பிள்ளை வீட்டு தாத்தாவும் இறக்கிறதுக்கு முன்னாடி பேரன் பேத்திகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு தான் நான் உன்னை சொன்னேன். நீ ஒன்று யோசிச்சுப்பாரு, உன் தாத்தா மட்டும், அதாவது இந்த தாத்தா தான் வந்து ஹீரோனை படிக்க வச்சிருப்பாரு, இந்த மாதிரி மெடிக்கல் இதை படிக்க வச்சிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு கிளினிக்லாம் ஏற்படுத்தி நீ செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னதே அவர் தான். அவரோட உனக்காக அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை, உனக்கு அது நல்லாவே தெரியும். நீ அவருக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னா இதை தானே நீ பண்ணணும்.
பண்ணணும், அவரோட சத்தியத்தை நீ காப்பாற்றணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணும், பேருக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ வேற யாராவது பிடிச்சிருந்தா கூட நீ அவரோட கூட நீ செட்டில் ஆயிடலான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுவாங்க. எனக்கு இப்போ அவங்க தாத்தா ஞாபகம் வந்துடும். உண்மையிலேயே அவங்க தாத்தா அவங்க மேலே ரொம்பவே பிரியமா இருந்திருப்பாங்க. இவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே அவங்க தாத்தா செஞ்சிருப்பாங்க. எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தா கிட்ட அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லவும் அவங்க ஆன்லைனில் தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோவும் அவர் அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இங்கே இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சியாக போயிடும். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அன்னைக்கு நீ காப்பாற்றலன்னா உனக்கு தலைவலி வரும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சாபம் கொடுத்துருப்பாங்க அவர் காரில் போகும்போது. இப்போ என்ன கேட்பாங்க, உனக்கு உண்மையிலேயே தலை ரொம்ப வலிக்குதா, நான் கொடுத்த சாபம் பழிச்சு அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னா கோவம் தான் வரும். இந்த இடத்துக்கு என்னை கூட்டு வந்தால் முதல் நான் இங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போவாரா, பாஸ் இது வந்து நல்ல ஒரு மெடிசன் சென்டர் தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஃப்ரெண்டு வேற வழுக்க டைமாக உட்கார வைப்பாரு. ஹீரோயின் இப்போ கேட்பாங்க, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உட்கார வச்சோன்னு ஹீரோ உட்காந்துப்பார். அப்புறம் கையை கொடுங்கன்னு சொன்னோன்னு கையை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ டக்குன்னு ஹீரோ வந்துட்டு என்னமோ கையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து கையை இழுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே வந்து படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு என்ன பேசுவாங்கன்னா, என்னடா அவ நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாஸ் இது பரவாயில்ல, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கேட்குறாங்க, அவங்க வேற உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டர்ட்டியாக திங்க் பண்ணாதீங்க, இங்கே வரவங்கள மெடிசனுக்காக அவங்க நல்லா ஆழ்ந்து தூங்கணும், தூக்கம் சில பேருக்கு கம்மியாக இருக்கிறதுனால கூட தலைவலிக்கும், ஸோ அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நல்லா ஆழ்ந்து தூங்க வச்சோன்னா அவங்க தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், வந்து படுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெடிசன்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவரை வந்து நல்லா தூங்க வச்சுருவாங்க. அவரும் நல்லா தூங்கிடுவார். இப்போ ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயின் வெளியே வருவாங்களா, அப்போ ஹீரோ அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பார்ல, அதை படிக்கணும்னு நினைக்கும் போதிலும் ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இப்போவும் யாரோ கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அதை உள்ளே வச்சுட்டு திரும்ப வெளியே வந்துருவாங்க ஹீரோயின். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, என்னது இது இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பாரு. பரவாயில்லையே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஆழ்ந்து தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்ப்பாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு எப்படி தோணும்னா, அந்த பையனை மாதிரியே இருக்கும். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் இருந்தார்ல, அவரை மாதிரியே இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதே மாதிரி நான் கனவு கண்டுட்டே இருக்கேன், இந்த கனவு காண்றதை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு தூக்கங்களும் சேர்ந்துருச்சு வந்தாரா, வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க வருவார். அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க டேபிளில் வந்துட்டு சில புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ ஒரு புக் மாதிரி ரொம்ப டவுட்டாக இருக்கும். உடனே அதை எடுத்து படிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் வருவாங்க. வந்தவுடனே இந்த திங்ஸ் எல்லாம் இதில் அனுமதி இல்லாமல் தொடக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ அதை பார்க்காமே வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒரு டவுட்டில் கேட்பாரு, நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு உடனே ரொம்பவே எல்லாம் குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னோட பர்சனல் டீட்டெயிலாம் கேட்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு குணமாயிட்டா இங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. வேற எதுவுமே பேசவே மாட்டாங்க. ஹீரோ வந்து பேசிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்களா. இப்போ இங்கே வந்துட்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே வந்துருவாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னடா நான் பாட்டுக்கு இவ்வளோ நேரம் தூங்குறேன், நீ பாட்டுக்கு எழுப்பாமல் இருந்துட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆழ்ந்து தூங்கும் போதெல்லாம் அப்படிலாம் எழுப்பக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவருக்கு தலைவலி ஓரளவுக்கு குணமான மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இருந்த தலைவலி இப்போ இல்லாமல் இருக்கும். இப்போ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரா. ரொம்ப பேசிட்டே இருக்காது, அவளுக்கு அமௌண்ட்டை செட்டில் அதாவது கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி தான் கடனாக காசு இல்லாமல் கடனாகி இருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. வேற வேற கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அடுத்த ஆள் வந்து உட்காந்துருவாரு. வீட்டிலேருந்து அவருக்கு கால் வரும். இந்த மாதிரி வந்து அந்த ஃபேமிலியை போய் பார்க்க சொன்னல, உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க சொன்னல, அந்த ஃபேமிலி நம்பர் அந்த பொண்ணோட நம்பர் அனுப்புறேன், அதுக்கு கால் பண்ணி பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை நம்பர் அனுப்பி விடுவாங்க. கால் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ கால் பண்ணும்போது ஹீரோனோட ஃபோன் அடிக்குமா, அவங்க எடுத்து பேசுவாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்தது வேற ஒரு காலாக இருக்கும். அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த ஹீரோ இருக்கார்ல, நேராக இப்போ அந்த ஃபேமிலியோட வீட்டுக்கு தான் வருவார். வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்கல்ல, அந்த கல்யாண பொண்ணா மாறினாங்கள, அவங்க வந்துட்டு இங்கே இருப்பாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவங்க பண்ணாமல் ஹீரோயினை பண்ண சொன்னவங்க. அவங்க பேரண்ட்டோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது ஹீரோ எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்டுகிட்டே இருப்பார். உடனே அப்பாவும் அம்மாவும் வந்து கோவமாக பேசுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க, நடத்துகிறாங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுவார். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, ஹீரோயினுக்கு பணம் கொடுத்துச்சுல அந்த பொண்ணு, ஏன்பா கோவப்படுறீங்க, நம்ம என்ன விருப்பப்பட்ட அந்த கல்யாணத்தை பண்ணுறதா நினைக்கிறோம், நம்மளுக்குன்னு பண தேவை இருக்குன்னு தானே நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்களா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லுவார். நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி பார்த்தாலும் அவன் அந்த மாப்பிள்ளையாக இருக்கவன் செத்து போயிட போகிறான், அப்போ நான் அதை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட சொத்து நம்மளுக்கு பாதிக்கு பாதி வந்துட போகுது, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுருவாரு. ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு அவ்வளோ கோவம் வரும். அவங்க பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட அண்ணனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க அப்படின்ன உடனே ஹீரோக்கு செம கோவம் வரும். எல்லாமே புரிஞ்சிருச்சு, எல்லாமே காதில் வாங்கிட்டார். இப்போ உள்ளே வருவாரா, உள்ளே வரும்போது அப்பா அம்மா இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும். இப்போ இந்த பொண்ணு தான் கல்யாணத்துக்காக அண்ணனுக்கு பேசியிருந்தாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ நினச்சிப்பாரு. அவருக்கு ஹீரோ இன்னும் தெரியாதுல்ல. பேசும்போது பார்த்தோன்னா இவரை பார்த்தோன்னு இப்போ எல்லாரும் எந்திரிச்சு வந்து நின்றுட்டு,
நீங்கள் தான் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவங்க யாரும் பார்த்தது இல்லைல்ல. உடனே ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. ஆமான்னு ஹீரோ சொல்வாரா, உங்கள் ஃபேமிலியை பற்றி நாங்கள் எவ்வளோ பெருமையாக நினைக்கிறோம் தெரியுமா, உங்களோட சம்மதம் வச்சுக்கிறது எங்களுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அப்போ ஹீரோ கேட்டுட்டு இருந்தவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, என் பாட்டி வந்து உங்களுக்கு gift கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். உங்கள் வீட்டிலேருந்து வர கிஃப்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுறது தானே, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா அம்மா ரொம்ப இதாக பேசுகிறாங்கன்னு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, இவங்க கிட்டலாம் ஏன்பா நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப பேசாயிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, கல்யாணம் பண்ண வேண்டியவன் அவன் அங்கே இருக்கான், இவங்க வீட்டு வேலைக்காரவங்கள தான் அனுப்பி விட்டுருக்காங்க gift கொடுக்கறதுக்காக, இதுக்காக இவங்களை ரொம்ப கெஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, விட்டு வேலையை பாருங்க, நம்ம அதை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு திமிரா வெளியே போயிடும். ஒன்று ஹீரோவும் அசிஸ்டன்ட் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிப்பட்ட பொண்ணையா வந்து அண்ணனுக்கு பார்த்து வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி பொண்ணை மட்டும் அண்ணன் கல்யாணம் பண்ணா அவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படி ஒரு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த வீட்டிலேருந்து நீங்கள் ஒருத்தராக வந்திருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை அவர் தான் நினச்சிட்டு இருக்காங்கல்ல, இவர் தம்பி அப்படின்றதுலாம் தெரியல. உடனே ரொம்ப கவனிக்கிற மாதிரிலாம் அந்த வீட்டிலேருந்து வந்திருக்காங்கிறதுக்கு இவர் மட்டும் கவனிப்பார். ஆனால் ஹீரோக்கு செம்மக்கும் வரும் அந்த பொண்ணோட ஆட்டிடியூடை பார்த்து. இப்போ காரில் ஏறி வேக வேகமாக வந்துருவாரு. அவர் அசிஸ்டன்ட் கேட்பாரு, உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ் ஒரு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்னு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து அவங்கள ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து இடிச்சாங்கல்ல, அவங்க முகம் அடிக்கடி இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும். உடனே சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாரு. இப்போ ஹீரோ நேரம் வீட்டுக்கு வருவார். அந்த பாட்டிக்கிட்ட பேசுவார், என்ன திம்பு பிடிச்ச குடும்பமாக இருக்காங்க, அந்த பொண்ணை போய் அண்ணனுக்கு பார்த்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவார். இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி கிடையாதுப்பா, நான் உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தான் அவள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கோவமாக பேசுவார். பாட்டி வந்து ஹீரோயினை வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்கன்றது பாட்டிக்கும் இப்போ தெரியாது. ஒரே வார்த்தையாக பாட்டிக்கிட்ட என்ன சொல்வாருன்னா, இங்கே பாருங்க பாட்டி, அண்ணன் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, அவரே ஏற்கனவே முடியாதவராக இருக்காரு, இந்த மாதிரி குடும்பம் இந்த மாதிரி அந்த பொண்ணோட குடும்பம் வந்து இப்படிப்பட்டவங்க, அவங்க இதுக்காக தான் படத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அண்ணன் ரொம்பவே வருத்தப்படுவார். கூடிய சீக்கிரம் அண்ணனுக்கு ஆதாரத்தோட அந்த குடும்பம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன், அது வரைக்கும் அவன்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். வந்து ஹீரோ போனதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீட்டுக்கார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு, அவர் வந்து சாதாரணமாக அப்படி பண்ண மாட்டாரு, அவர் பண்ணி கொடுத்தாருன்னா ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும், இப்போ இவன் இப்படி சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும் போது, நீங்கள் அவங்க அசிஸ்டன்ட் பாட்டிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் என்ன இது நான் விசாரிக்கிறேன், அந்த குடும்பம் அப்படிப்பட்டதா என்ன நான் விசாரிக்கிறேன்னு சொல்லும்போது, ஸ்பெஷலாக வந்து அந்த பொண்ணு கல்யாண பொண்ணை பற்றி நீ விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி தூக்கமே வராது, நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் தூக்கமே வராது, தூக்கம் முழிச்சிருவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு அதில் பார்த்துட்டு இருப்பார். அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்குமே தெரியாமே அவங்க மெசேஜில் பேசுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப வசதியானவங்களா இருக்கீங்க, நாங்கள் இப்போ ஒரு கிராமத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கிளினிக்லாம் போடுவாங்கல்ல, அதாவது போய் பார்த்து செக் பண்ணிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுறதா இருக்கும், ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வசதியானவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புவாங்களா, அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோயின்னு தெரியாமையே அவர் என்ன பண்ணுவார், எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க என்னோட நம்பர் இது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அனுப்பிவிடுவார். அவங்க மெயிலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணலான்னு போகும்போது பார்த்தோன்னா, ஹீரோ ஆல்ரெடி மிஸ்டு கால் பண்ணியிருப்பாரு. அது அவங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஹீரோ எப்போ பண்ணாருன்னா, காலையில் அவங்க பாட்டி அனுப்பினவுடனே கால் பண்ணார்ல, அந்த நம்பர் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். அப்போ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா ஆல்ரெடி மிஸ்டு காலில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கால் பண்ணுவாங்களா. அப்போ தான் இவர் என்ன நினைப்பாரு, காலையில் நான் பண்ண காலுக்கு இப்போ தான் நீ ரிப்ளை பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த கால் அட்டன் பண்ண மாட்டார். தெரியாது ஹீரோக்கும் இப்போ தெரியாது. ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, எதுக்காக எனக்கு ஆல்ரெடி கால் வந்திருக்கு, ஒருவேளை என் பர்சனல் நம்பர்லேருந்து கால் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னா, அந்த மெடிக்கல் விஷயமாக தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோ காலையில் கால் பண்ணது அவங்க பாட்டி கொடுத்த நம்பர்னு கால் பண்ணார். இப்போ அவருங்க நம்பர் கொடுத்தது கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக நினச்சி தான் அவர் நம்பர் கொடுத்தது. இதான் விஷயம். இப்போ ஹீரோ இன்னும் சரி கால் பண்ணலாம் எடுக்கல, இன்னொரு தடவை பார்க்கலான்னு விட்டுட்டாங்க. இப்போ இங்கே இன்னொரு பக்கம் அந்த பாட்டி இருக்காங்களா, அவங்களும் அவங்களோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ஹீரோனோட கிளினிக்கு வருவாங்க. ஏன்னா ஹீரோயினை தான் அவங்க பேரனுக்கு பார்த்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே, தாத்தா அப்படி தப்பான பொண்ணை தேர்ந்தெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்போ நேராக ஹீரோயினை தேடி வந்துருவாங்க. அந்த கிளினிக்கில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கிட்டே ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு காசே வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு மறுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் குணமாக்கி போகிறவங்க ஏதாவது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இது 2 பேரும் பாட்டியும் அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியே வரவங்களாம் அந்த டாக்டரை பற்றி பெருமையாகவே பேசுவாங்க. அதாவது ஹீரோயினை பற்றி, அவங்க சாதாரண டாக்டர் கிடையாது, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நல்ல பொண்ணாகவும் இருக்காங்க அப்படின்னு பேசவும் இப்போ பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அந்த அசிஸ்டண்ட் அவங்க 2 பேருக்குமே, நான் தான் சொன்னால தாத்தா அப்படிலாம் லேஸ் பட்டத்தில் செலக்ட் பண்ண மாட்டாருன்னு, அப்புறம் அந்த பசங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். அசிஸ்டன்ட் பாட்டிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, உள்ளே வாங்க பாட்டி, நம்மளும் போய் என்னன்னு பேசுவோம்னு சொல்லும் போது, வேண்டாம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கா, இப்போல்லாம் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது பெரிய பேரன் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோயினுக்கு கால் பண்ணோன்னா அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. பாட்டி மேலே அவங்களும் ரொம்ப பிரியமாக தான் இருப்பாங்க. வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, சாரி எனக்கு கல்யாண நேரத்தில் அப்படி இப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி நினைப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து இது யாருன்னு கேட்கும்போது, இவர் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பெரிய அண்ணன் இருக்கார்ல, அவரை காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு புரியாது, என்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி ஹீரோயின் வேற யோசிப்பாங்க. அப்போ அந்த பெரிய அண்ணன் என்ன சொல்வாருன்னா, இவர் வந்துட்டு அதாவது என்ன வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்வார், தம்பிக்கு கல்யாணம் பண்ணது அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் என்ன அதாவது வீட்டோட மருமகன் சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபுன்னு நீங்கள் சொல்லலை, நீங்கள் தான் ஹஸ்பண்ட்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி ஹீரோயின் யோசிப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோ என்ன சொன்னார், அண்ணனுக்கு உடம்பு முடியல, அவனுக்கு சர்ஜரி நடக்கிற வரைக்கும் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவனுக்கு பதிலாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, அதனால அந்த விஷயத்த பொண்ணு வீட்டில் பாட்டிங்க வந்து சொல்லலை. அதோட மாப்பிள்ளையை வந்து இவங்க மாற்றிட்டாங்க, அவங்க பொண்ணை மாற்றிட்டாங்க, அதான் விஷயம். அதனால தான் இந்த குழப்பமே இருக்குது. இப்போ பாட்டி அப்படியே சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு இந்த ஷோல்டர் ஏன் வலிக்குதுன்னு தெரியலையம்மா அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை போட்டுருவாங்க. உடனே ஹீரோனுக்கு கவனம் வந்து அங்கே போயிடும். மசாஜ் பண்ணிட்டே இருப்பாங்களா, இப்போ இந்த வலி நல்லா குணமாகுதுல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேரனை பார்த்து இப்படி கண்ணடிச்சுப்பாங்க. அவருக்கும் புரிஞ்சிடும் பாட்டி ஏதோ ஒரு வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே நேராக வந்துருவார். ஆனால் ஹீரோனை பார்க்க மாட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவார். அங்கே சோஃபாலே பேக் சைடில் உட்காந்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேனே, நான் நேரில் வரேன்ற மாதிரி சொல்லவும், அப்படியா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பாட்டிகிட்ட சொல்லுவாங்க, எனக்காக பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் உடனே கிளம்பணும், இன்னும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் உட்காந்து தான் பேசுகிறாங்கன்றது ஹீரோவுக்கு தெரியாது. அவர் திரும்பி உட்காந்துருப்பாரு, நான் இப்போ அங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போது அந்த பிரதர் இருக்கார்ல, ஹீரோவோட பிரதர், அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சேன் ஆரம்பத்தில் நீங்கள் பேசுனதை வச்சு, ஆனால் இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிளம்பிடுவாங்க. இப்போ உள்ள வர ஏதோ ஒரு பொண்ணு அங்கேருந்து போகிற மாதிரி தெரியும். இப்போ தான் பாட்டிகிட்ட கேட்பாரு, யார் அந்த பொண்ணு, எங்கே வேகமாக போயிட்டு இருக்கான்னு கேட்கும்போது பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உன் ஒய்ஃப் அதை கூட நீ சரியாக கவனிக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு தானே இப்போ பாட்டி வந்து இவங்க 2 பேருக்கு தானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டி வந்து அந்த பொண்ணை பற்றியே பெருமையாக பேசுவாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா, ஒரு நல்ல டாக்டர்டா அப்படி இப்படின்னு சொல்லும் போது கோவம் தான் வரும். ஏன்னா அவர் நேரில் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு வேற இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பேசுறது நிப்பாட்டுங்க பாட்டி, அந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்வார்னா, இங்கே பார்ப்பா, உன்னோட லைஃப் வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலையும் உனக்கு நான் வந்து அதை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா உன்னோட லைஃப் இனிமேல் நல்லா இருக்கணும், உனக்கு இந்த உடம்புலாம் தேர்ந்ததுக்கப்புறம் நீ ஒரு நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பாட்டி சொன்னாங்கன்னு தான் இந்த பொண்ணை வந்துட்டு ஓகே சொன்னேன், அதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கல்யாணத்துலேருந்து விலக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். பாட்டி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோவோட அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தரடான்னு சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவர் நல்ல ஒரு டாக்டர்னு சொல்லும்போது நம்பவே மாட்டார் ஹீரோ. இது மாதிரி திரும்ப பேசிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே வந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோனோட கிளினிக் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ரெண்ட் கொடுத்துருப்பாருல, அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார். இந்த கிளினிக் நல்லா ஓடுது போல இருக்கு, ரெண்ட்டை நான் ஏற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவனுக்கு கொஞ்சம் ஆளுங்க வந்துட்டு போதுமே உடனே மூக்கு வெறுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. உன் தாத்தா இருக்கும் போது மாதம் எனக்கு ரெண்ட் அதிகமாகிட்டே கொடுப்பாரு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. லோ சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அவர் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டார். இந்த மாதிரி அவங்கள வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு கோவமாக வரும். உடனே இப்போ டக்குன்னு ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் யாருப்பா, நீங்கள் வந்து இதை பண்ணுறீங்க, இந்த கிளினிக் இருக்குல்ல, இதுக்கே நான் தான் ஓனரு, நான் வைக்கிறதா சட்டம்ன்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னோட குடும்பத்தோட பேரை வந்து சொல்லும் போது எனக்கும் குடும்பத்துக்கும் தான் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் சொல்வார். ஹீரோ ஒன்று என்ன சொல்வார்னா வந்துட்டு, அந்த பெரிய ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி நேமை தான் நான் சொன்னோன்னா, இது அதுவா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், இந்த கார்டு இருக்குது, அதாவது விசிட்டிங் கார்டு இருக்குது, நீங்கள் எப்போனாலும் அங்கே வந்துட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இங்கே வேலை நடக்கிற நேரம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அவங்க அங்கிறது அப்படிப்பட்டவங்களா, அவங்களா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, இனிமேல் இந்த இடத்துல நான் எந்த பிரச்சனையும் பண்ணுறதா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இவன் அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கும். அதனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீ தான், வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுவாங்க. உள்ளே போவாங்களா, அதுக்குள்ளே ஹீரோ சுற்றி பார்க்குறன்ற பேரில் வந்துட்டு ஆணியில் கையில் லைட்டாக அவர் வந்து மாதிரி ஒரு கீரையில் போட்டுருவார். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சரி வாங்கன்னு உள்ளே கூப்பிடும்போது கையை பார்ப்பாங்களா, என்னாச்சு உங்கள் கைக்கு இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். வாங்க மொதல் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஹீரோவை உட்கார வச்சு அவருக்கு கைக்கு வந்து க்ளீன் பண்ணி அந்த குட்டி விரலில் குட்டியாக ஒரு காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ரொம்ப கிட்ட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், நெத்தி இடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நிமிந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சு சரி வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நல்லா பேசிப்பாங்க. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு ஹீரோக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ போகும்போது அவர் பேரை சொல்லாமல் அந்த சேட் பண்ணுறது இருக்கும்ல, அதில் அந்த கோடு மட்டும் காட்டுவாங்கல்ல, அதை மட்டும் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்கும்போது அந்த குடும்பத்தோட பேர் சொன்னார், ஆனால் இப்போ இவரோட பேர் வேற மாதிரி இருக்கே, ஏன்னா ஹீரோ வந்துட்டு இந்த குடும்பத்து அப்படின்னு கிடையாதுல்ல, அவங்க யாரும் இல்லை, அந்த பாட்டி வந்து அவங்கள இது பண்ணுறாங்க, ரிலேஷன் தான், ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்றது இப்போ ஹீரோனுக்கு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. அதோட அவங்க வேற யாரும் நினச்சி ஹீரோகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோட அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்து அங்கே வந்திருப்பாங்க. அவர்
கால் வந்து நடக்க முடியாமல் இருக்கல அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்வாருன்னா, இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, பிளட் சர்க்குலேட் ஆகுறது எனக்கு நல்லா தெரியுது, இப்போ என்னால் மூவ் பண்ண கூட முடியுது, அதாவது மூவ்மெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இப்போ பாட்டியும் அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு இவர்கிட்ட பேசணும்னு தோணிட்டே இருக்கும். ஏன்னா இவரை தானே மாப்பிள்ளைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு இவர் தான் மாப்பிள்ளைன்றது தெரியுது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியல. ஏன்னா அந்த பாட்டி தான் கல்யாண சர்டிஃபிகேட்டே இன்னும் ஹீரோயின் கிட்ட காட்டலையே. ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு டீல் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன டீல்னு கேட்கும்போது, இந்த கல்யாணம் நம்மளுக்குள்ள நடந்தா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசவும் இப்போ இவருக்கு என்ன தோணுன்னா, அப்போ ஹீரோ சொன்னது உண்மைதான், இந்த மாதிரி அந்த வீட்டு பொண்ணுங்கள்லாம் சரியில்லை, அந்த குடும்பமும் சரியில்லைன்னு ஹீரோ கோவப்பட்ட மாதிரி தான் இவ பேச ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் நினைப்பாரு. என்னன்னு விஷயத்த சொல்லுன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எதுக்காக என்ன மாதிரி பொண்ணை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இவருக்கு புரியாது. அதாவது எதுக்காக அப்படி கேட்குறேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய பணம் காசு இருக்குது, நாங்கள் அப்படிப்பட்ட ஃபேமிலி கிடையாது, நீங்கள் ரொம்ப பணக்காரராக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, இதே நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிட்டேன், நீங்கள் வேறு நல்ல பொண்ணை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இவருக்கு புரியாது. அப்போ நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படி சொல்ல வரல, நீங்கள் ரொம்ப வசதியானவங்க, நீங்கள் குணமானதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்குன்னு சில விஷயங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீங்கள் மனசு வச்சா அது நடக்கும் இப்போ அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவர் அமைதியாக இருப்பாரா. ஒருவேளை இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஹீரோ கூட, அது அவங்களுக்கு தெரியல, கல்யாணம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நான் அவங்கள எப்படியாவது குணப்படுத்திடுறேன், குணமானதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட லைஃப்பை பார்த்துட்டு நான் போயிடுவேன், உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் போகலாம், இதான் நம்மளுக்கான டீலிங் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த டீல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, நீ என்னோட காலை குணப்படுத்திட்டு அப்படின்னு நான் வந்துட்டு உனக்கு நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆமான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ செஞ்சதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை வந்து டிவோர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்ப வசதியானவங்களாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து பொண்ணை கிடைப்பாங்க, எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு நின்று வாழ்க்கையில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லாமல் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்கள் ஒய்ஃபோட பேசலாம், சண்டை போடலாம், விளையாடலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணல, அதனால அவங்க இப்படி சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, அப்படி நான் ஒரு வேளை உன்னை வேணான்னு சொல்லிட்டேன்னா உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது, எனக்கு நீங்கள் ஒத்த பைசா கூட கொடுக்க வேண்டாம், இந்த என்கேஜ்மெண்ட்டை இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணாலே போதும், அவங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. தோணுன்னா இவ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணும். ஏதோ பண காசுக்காக ஆசைப்படல, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும் தான் நினைக்கிறா, அப்போ நம்ம தம்பி கல்யாணம் பண்ணது நல்ல பொண்ணு தான், அவனுக்கு ஏன் அது புரியல அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கே தோணும். ஆனால் ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல யாரை அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உனக்கு வந்துட்டு அதாவது என்னை விட எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், ஆரம்பிப்பார். அப்போ தான் அவன் பேருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோட பேரை சொல்லும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்தார்ல அவரோட நேம் மாதிரியே இருக்கும். உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி சுதாரிச்சுட்டு, அந்த பையன் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்த யூனிவர்சிட்டி தானே போகிறேன்னு சொல்லிட்டு தானே காரில் ஏறி போயிருப்பாரு. உடனே இவர் என்ன சொல்வார்னா, இல்லை அவன் படித்தது அப்ராட்டில் படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ வேற யாரோ ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அவர் வந்து யூனிவர்சிட்டிக்காக தான் போனது வேற ஒரு ஊருக்கு, ஆனால் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் அவர் வேற ஒரு அப்ராட்டில் இந்த மாதிரி பணக்கார ஃபேமிலி அவங்கள பார்த்து அவர் அப்ராட்டில் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஹீரோயின் இப்போ என்ன நினைக்கிறாங்க, தான் லவ் பண்ண பையனாக இருப்பானு நினச்சி ஆர்வமாக கேட்டாங்க. இல்லை இது வேற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சவொன்னே அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இது இப்போ தான் இவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இங்கேருந்து போகலான்னு பார்த்தா இன்னொருத்தரை முடிச்சு விட்ருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நான் பாட்டிக்கிட்ட நான் சொன்னதாக சொல்லுங்கள், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ இவர் என்ன நினைப்பாரு, தம்பியை பற்றி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கல்யாண விஷயத்தை பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கல நினச்சா ஹீரோயினுக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவங்களுக்கு வேற மாதிரி அடுத்த யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுவாங்களோன்ற மாதிரி பயம் வந்துருது. ஹீரோட அண்ணன் என்ன பண்ணுவாரு, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்வார், இங்கே பாரு நீ நினச்ச மாதிரிலாம் இல்லைடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காடா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து அங்கே வீட்டில் போய் பார்த்தாருல அந்த திமிர் எடுத்த பொண்ணு, அதை தான் நினைப்பாரு, நீ என்னென்னமோ சொல்கிறா, நான் நேரில் அவளை பார்த்துருக்கேன், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீ அவளை தப்பாக புரிஞ்சிட்ருக்க நினைக்கிற, அவள் உண்மையிலேயே சின்சியராக இருக்கா, உன் பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவ கிடையாது, உன்னை நல்லா பார்த்துப்பாடா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் இல்லை, கல்யாணம் அதாவது இப்போ எங்களுக்கு முறைப்படி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண சர்டிஃபிகேட்டில் நான் தான் புருஷன் அவள் தான் பொண்டாட்டின்றது பேரே வந்துருச்சு, என்ன பண்ணுறது எல்லாம் விதி அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு ஃபோனை வச்சிருவாரு. இப்போ அண்ணனுக்கா எப்படி இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கும். கிளம்பியிருப்பாங்களா, இப்போ பாட்டி வந்து அண்ணன்ட்ட பேசுவார், என்ன ஆச்சு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போவே வந்து ஆளுங்களை வச்சு நம்ம அனுப்பணும், எதுக்காக அப்படின்னா வந்துட்டு என்னோட வந்து வீட்டு மருமகளை வந்துட்டு யார் இனிமேல் ஏளனமாக பேசக்கூடாது, அவள் நம்ம வீட்டு பொண்ணு, அவளை பற்றி அது என்ன சொல்கிறது பேனர்லாம் இருக்கும்ல, அந்த பேனர் வைக்கிறது ஃப்ளெக்ஸ் வைக்கிறது எல்லாத்துலையும் அவள் எவ்வளோ பெரிய குடும்பத்தோட மருமகன்றதை நம்ம வெளியே காட்டணும், யாருமே இனிமேல் வந்துட்டு அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து பாட்டியை சொல்லுவாங்க. உடனே இப்போ அண்ணன் என்ன சொல்வாருன்னா வந்து, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான், அவள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பொண்ணு தான், அதனால நீங்கள் சொல்கிறது மாதிரியே அவளை அந்த மாதிரியே நம்ம பிரபலப்படுத்தி விடணும், இனிமேல் யாருமே அவள் சின்ன கிளினிக் வச்சிருக்கா அந்த மாதிரி கிளினிக்கை வந்து பிரச்சனை பண்ணுறது கொள்வது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தோன்னா அவருக்குன்னு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தேவைப்படும், ஸோ அவர் வீட்டுக்கே வரேன்னு சொல்வார், ஹீரோன்னு சரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்திருப்பாங்களா, வந்தவொன்னே பார்த்தோன்னா ஹீரோ வந்து அவருக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போவார், அதுக்குள்ளே
அப்படி வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு புக் இருக்கும். அந்த புக் எடுத்து பார்த்தவங்க வந்துட்டு இந்த புக் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட்ட கேட்பாங்க. இந்த புக் வந்து யாரோடதுன்னு கேட்கும்போது இது எங்கள் அம்மாவோடது. எங்கள் அம்மா வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க இறந்து போயிட்டதுனால அவங்க ஞாபகமாக அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உடனே ஹீரோயின் இந்த புக் ரொம்ப நல்ல புக்கு அப்படின்னு அவங்க மனசில் என்ன தோணுன்னா ஹீரோ தனக்கு கொடுத்தாருல அதே புக்கு தான் இது. அதை யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த புக்கை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ கொடுத்தது தான் அது. இப்போ அவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்வார் அது எனக்கும் தெரியும் அப்படின்னோடனே ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அதில் ஒரு லவ் லெட்டர் கூட இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டார்ல, வேற யார் வேணா கொடுத்துருக்கலாம். அதே புக்கு அதே லவ் லெட்டர் இருக்கான அதை பிரித்து படிக்கும் போது அன்றைக்கி ஹீரோயின் வந்துட்டாங்க. அவர் அதை படிக்க முடியல. படிச்சிருந்தா அவர் கொடுத்த லெட்டர் தான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோவும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ அப்படியே அசந்து தூங்கிறார் கொஞ்ச நேரத்திலேயே. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவங்க டோர் வர லாக் ஆகிடும். அங்கேயே கீழே படுத்து ஹீரோயின் தூங்கிடுவாங்க. இப்போ ஹீரோ முழிச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு போவார். என்ன முட்டையை அவிச்சு வச்சு பால் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பார்ப்பாங்களா. பார்க்கும்போது நைட்டு தூங்கும்போது ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அதோட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்க, சாப்பிட்டுட்டு அந்த முட்டையும் பாலையும் குடிச்சிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி நைட்டு என் கையை பிடிச்சி கூப்பிட்டீங்க, அதில் ஒரு பேரை சொன்னீங்க, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். எந்த பேரை சொல்லி கூப்பிட்டேன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க பொண்ணுன்னு இருக்குல்ல, அதாவது அந்த திமிரு பிடிச்ச பொண்ணோட பேர் தான் அது. ஹீரோயினுக்கு அந்த பேரை வச்சு தான் அவங்க பொண்ணு வீட்டில் ஏமாத்துறது. ஹீரோக்கு தெரியாதுல்ல, அந்த திமிரு பிடிச்சோட பொண்ணை வந்து நினச்சிக்கிட்டு அவள் அந்த பேரை சொல்லவும் இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க உங்கள் ஒய்ஃபோட நேமா அது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார், எனக்கு ஒன்றும் அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நீ உங்களுக்கும் என்ன மாதிரியே சேம் ப்ராப்ளம் தான் இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ண வற்புறுத்திட்டு இருக்காங்க, ஆனால் எப்படியாவது அதுலேருந்து வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ உனக்கும் எனக்கும் ஒரே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரே பிரச்சனைன்னு சொல்கிறேன், அப்போ என்னை பற்றி உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கும் தெரியும், ஏன் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அது எப்படி நடக்கும், இது என்ன கதையா, திடீர்னு ஒன்று மாற்றி மாற்றி நடக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, அந்த லவ் லெட்டர்னாலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதாவது அவங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்குல்ல, அவங்க வேற யாராவது லவ் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச்சை மாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் அவிச்சு கூட்ட முட்டையை வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த முட்டை டேஸ்ட்டாகவே இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் முட்டை உனக்கு பிடிக்காதா, அவிச்ச முட்டை ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. அவருக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த படிக்கும் போது ஹீரோயின் முட்டையெல்லாம் கொடுத்து சொன்னாங்களே, அந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து சொல்லுவார், என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க முட்டைனா ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்தில் வந்துட்டு முட்டையெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நாங்கள் வந்து கோழியை பண்ண வச்சு அப்போல்லாம் முட்டை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே ஹீரோயின் அந்த படிக்கிற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களா அதே மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை யோசிக்கும் போதெல்லாம் அவருக்கு தலைவலி அதிகமாக வந்துடும். ஒரு மாதிரி பதட்டமாகிடும். திரும்ப ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்களா. அவர் வர அந்த ஒரு வருத்தத்தில் ஹீரோயின் கையை கூட பிடிச்சி நல்லா கடிச்சு விட்ருவாரு. ஹீரோனுக்கு புரியும் அவருக்கு ஒரு மாதிரி தலைவலியில் ஒரு மாதிரி கடிச்சு விட்டுறாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஆக்சிடென்ட் அப்படி பண்ணிட்டேன்னு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவாரா. பரவாயில்ல சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா சில விஷயங்கள் நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு இப்போ சில விஷயங்கள் ஃபுல்லாக மறந்து போச்சு. ஹீரோயினை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அப்படி வரும்போது தலைவலி வருது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கே பார்க்க பாவமாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீரோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பேஷண்ட் தானே, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீ எப்போ பிறந்த, எந்த மாதம், என்ன தேதி அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். நம்ம நினைக்கிற பையனும் இவனுக்கு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரியே இருக்கா, நம்ம பேர் வேறு ஆளும் வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி நம்ம ஓல்டு கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கலாம் வந்துட்டு வராங்க, அதாவது நீ கிளினிக் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஃபஸ்ட்டு போக மாட்டேன்னுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வருவாங்க. அங்கே வந்தோன்னா அவர் கூட படித்த ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கும் ஒன் சைடாக. அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அதை விட்டுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீ எனக்கு வந்து இப்போ உன்னோட கிளினிக்காக வந்து கடன்லாம் வாங்கியிருந்தா அதெல்லாம் திரும்ப கொடுக்குற ஐடியாவே இல்லையா அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு நான் போ கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீ வந்து என்னை பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கோ, நான் அந்த கடனை கேட்க மாட்டேன்னு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த நேரம் பார்த்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வரவும் டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், இவ தான் வந்துட்டு என்னை வந்து மயக்க பார்க்குறா அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்துட்டு அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடும். பொண்ணு ஹீரோயினை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருமா. ஹீரோயினுக்கு இப்போ கோவம் தான் வரும். அது பேசுகிறத பார்த்து அதை அடிக்க போவாங்க. உடனே இந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்புக்கு வருவாரா. ஹீரோயின் வந்து அவனே அடிச்சிருவாங்க. இவங்க 2 பேர்கிட்ட இப்போ ஹீரோயின் சண்டை போடுறத வந்து ஹீரோ வந்து பார்த்துருவாரு. பார்த்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்காருல அவரை போட்டு அடிச்சிருவாரு. உடனே எல்லாரும் சண்டைக்கு வரும்போது அந்த பையன் என்ன சொல்லுவான், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உன் கதையை முடிக்கிறேன், என் பேரை நான் சொல்கிறேன், உன் பேரை நீ தைரியம் தான் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ வந்து அவரோட ஒரிஜினல் பேரை சொல்லிடுவார். சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கூல் படிக்கும் போது உள்ள பேரை வந்து ஹீரோ இப்போ சொல்லும்போது அந்த பையன் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியம் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அவன்லாம் என்ன நினச்சிப்பா, இந்த குடும்பம் வந்து பெரிய குடும்பமாச்சே, இந்த குடும்பத்தோட சண்டை வச்சுட்டா சரி வராது, சீக்கிரமாக இங்கேருந்து போகணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அவர் அங்கேருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு.
ஹீரோயின் கேட்பாங்க, அந்த குடும்பத்தோட பையனா நீ? அந்த அப்படி இப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாரு, இல்ல இல்ல அந்த அந்த குடும்பத்தோட பேரை யூஸ் பண்ண அவன் பயந்து ஓடிட்டான் பார்த்தியா, அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். நீயும் நம்பிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்போ பார்த்தாலும் உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். உடனே வேக வேகமா அங்கேருந்து போவாங்க. நான் உன்னை இன்னைக்கு டின்னர் கூட்டு போலான்னு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பிரச்சனை நம்ம தான் அப்படிலாம் சொல்லிட்டேன். சாரி சாரின்னு இப்போ கேட்பாரு. 2 பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆகி 2 பேரும் ட்ரிங்க் பண்ண போயிடுவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஆட்டம் பொருட்டு இஷ்டத்துக்கும் வளரிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாமிட்டா பண்ணுவாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகணும்னு நினச்சி அவங்கள உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போவார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை இப்படி தான் ஹீரோனை தூக்கிட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி அவருக்கு அப்பப்போ யோசனை வந்துட்டே இருக்கு. இன்னும் இவங்க 2 பேர் தான் அந்த அவங்க 2 பேர் அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே தெரியல. அதோடு இவங்க வந்துட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் காலையில் முழிச்சு எதிர்பார்க்கலாம். அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். அதை பார்த்தோன்னு கோவப்படுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், நைட் நீ வாமிட் பண்ணிட்ட, அதனால தான் நான் ஒன்றும் உன்னை பண்ணலை, இங்கே வேலைக்கு ஆள் தான், அவங்க தான் உனக்கு எல்லாம் மாற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ வேறு ட்ரெஸ்ஸு வாங்குறோம் அப்படின்றதுக்காக கடைக்கு வருவாங்க. அந்த கடைக்கு வரும்போது ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசி வச்சுருந்தாங்க திமிர் பிடிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இப்போ வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினுக்கும் ரொம்ப அவங்களோட கஷ்டத்தை வச்சு தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கு. ஹீரோயினை கிண்டலாக பேசும். ஹீரோ அதை என்னவா நினச்சிட்டு இருக்குன்னா வந்துட்டு அந்த பணக்கார குடும்பத்தில் வேலை பார்க்குறவன் அப்படின்னு நினச்சி தானே அதை உதாசீனப்படுத்திட்டு போச்சு. அதனால இவன் கூட இப்போ நீ செட் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை கிண்டல் பண்ணும். ஹீரோக்கு வந்து இது அவளா அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்கும். ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, விருப்பம் இல்லாமல் இவளை தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி இவ பேரை தான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் போட்டு வச்சிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இவ்வளோ சீக்கிரம் இவளை வந்து இவளேருந்து விலகே ஆகணும் அப்படி மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயினுக்காக வந்து அவர் வந்து பேசுவார். இந்த பொண்ணு வந்து என்னென்னலாம் பேசணும்னா வந்துட்டு, நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பவும் நீ வேற ஒரு பையனோட சுற்றிட்டு திரியிற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை மட்டமாக பேசிகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோவை பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவ்வளோ பேர் பணக்கார வீட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்றதுனால கல்யாணோட பொண்ணுங்களோட தான் நீ சுற்றுவியா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பேசும். சமக்கும் ஒரு ஹீரோக்கு இதை பார்த்தாலே டிரைவர் அந்த வீட்டில் டிரைவராக இருந்துட்டு உனக்கு இவ்வளோ திமுறான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்டோன்னு ஹீரோனுக்கு சமக்கும் வரும். அதோட விரலை பிடிச்சி அப்படியே முறுக்கியே விட்டுருவாங்க. அதுக்கு வலி தாங்க முடியாது, ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தோட மருமகன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அச்சோ இப்படி வரையா அப்படின்ற மாதிரி இது யோசிக்கும். அந்த நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்துக்கு உண்டான கார்டு இருக்குல்ல அதை எடுத்து காட்டும் போது அந்த கடையில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்களா, உங்களுக்கு இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு நீங்கள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பொறாமையாக வேற இருக்கும். நம்மளாம் அந்த வாய்ப்பை கொடுத்தது இப்போ நல்லா பயன்படுத்திக்கிறா போலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும். பாரு நீ அந்த குடும்பத்திலே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அவளுக்காக சும்மா சொன்ன வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து சமாளித்து ஹீரோவையும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அந்த கடையில் எல்லாம் மரியாதை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோக்கும் ஒரு ஏதாவது ஹீரோயின் பேரை கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி போயிட்டு அவங்க நிற்கிற இடத்துலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கிழிச்சு விட்டுரும். கிழிச்சு விட்டுட்டு என்ன நீ இந்த கடைக்கு வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணலான்னு பார்க்கும். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்றத நாங்கள் சிசிடிவியில் பார்த்துட்டோம், நீங்கள் தான் இதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்டே கேட்பாங்க. ஹீரோனுக்கு சிரிப்பாக வரும். உடனே இப்போ வந்துட்டு அது காசு கொடுக்கணுன்ற பேரில் அந்த கார்டில் வந்து பணத்தை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்திருக்கீங்க, சாரி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வராலும் எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு பேருக்கு சொல்லுவாங்க, காசு எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி நான் வந்துட்டு அந்த குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா தான் அவளுக்காக அந்த பேரை யூஸ் பண்ணிட்டேன்னு அந்த கடையில் உள்ளவங்களுக்குலாம் கோவம் வரும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, விளையாடிட்டு இருக்கீங்களா, ஏதாவது நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோயின் இவ்வளோ பெரிய காசில் என்ன பண்ண தெரியல, இவருக்கு ஒரு சட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி நீ எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருவாங்க. ஹீரோவும் எதுவுமே அந்த குடும்பத்தை பற்றி சொல்ல மாட்டார். ஆனால் 2 பேருக்குமே அவங்க பேசுகிற சில விஷயங்கள்லாம் அவங்க ஸ்கூல் படிக்கும் போது வந்த வார்த்தைகள்லாம் சிலது வரும். அது 2 பேருக்குமே ஒரு யோசனையாகவே இருக்கும். பண்ணுவார் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பாட்டிக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்பிவிடுவார். நீங்கள் பார்த்த பொண்ணோட லட்சணத்தை பாருங்கள், அவளை பற்றி அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிறீங்க, அவள் உண்மையிலே எப்படி ஒரு ராட்சசியாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வீடியோ இப்போ சிசிடிவி காட்டினாங்கல்ல அந்த வீடியோவை அந்த பாட்டிக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ பாட்டிக்கு ஒன்றுமே புரியாது. இந்த பொண்ணு யாரடா இது இப்படி சண்டை போட்டுருக்கு, இந்த பொண்ணை போய் சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஹீரோவுக்கு பக்கத்தில் ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரியும், இவன் மாற்றி நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ அவன் முட்டாளாக இருக்கான், அவன் பொண்டாட்டி இந்த பொண்ணு தான் அவன் பொண்டாட்டின்னு தெரியாமல் யாரோ ஒரு பொண்ணை பேர் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ தான் பாட்டிக்கு புரியும். இல்லையே வந்துருவார். இப்போ பாட்டி கேட்பாங்க, என்னடா அந்த மாதிரி வீடியோ அனுப்பி வச்சிருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பற்றி பெருமையாகவே பேசுகிறீங்களா, அவள் என்ன மாதிரி இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அப்போ தான் பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சு ஒரு தப்பான பொண்ணை தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உன் பக்கத்தில் ஒருத்தி நிற்கிறாளே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ முகமே அப்படியே மாறி போயிடும். அது வந்து டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இப்போ பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அடப்பாவி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, சரி அந்த பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கைண்டாக இருப்பா, ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப டேலண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார். பாட்டிக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் சிரிப்பாக ஒரு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சரி விடு, இப்போ நீ தான் என்ன சொல்கிற, உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிற, இந்த பொண்ணை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது அவர் கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணை பிடிக்கல, வேற ஒரு பொண்ணு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேல, சரி விடு பார்த்துக்கலாம், நீ எப்போ நீ டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறியோ அப்போ பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொன்னில, நீ உன் கூட நிற்கிற அந்த டாக்டர் பொண்ணு, அந்த டாக்டர் பொண்ணை வேணா உன் அண்ணனுக்கு பேசி முடிப்போமா
பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாட்டி நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கேட்பாங்க பாட்டி. அதெல்லாம் இல்லை, அது எப்படி என் அண்ணன் தான் சொல்லியிருக்கான்ல எனக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. பரவாயில்ல, அவனுக்கு குணமானதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை இல்லை, அண்ணன் வயசுன்னு அந்த பொண்ணு வயசுன்னு, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அண்ணனுக்கு நிச்சயமாக அந்த பொண்ணை பிடிக்காது, அந்த பொண்ணுக்கும் அண்ணனை பிடிக்காது அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசுவார். பாட்டிக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து இப்போ கிளம்பிடுவார். ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்து, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அந்த பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தா அவருக்கும் இந்த டென்ஷன்லாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு லவ்னா என்னன்னே தெரியல, அசால்ட்டாக கல்யாணம் பண்ணுறேன்றான், அசால்ட்டாக டிவோர்ஸ் பண்ணுறேன்றான், இப்போ இவன் பண்ணுறது கூட லவ்ன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது, அதனால அதுதான் அவன் லவ் பண்ணுற பொண்ணு, அவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவனாக தேடி கண்டுபிடிக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், எதுவுமே சீக்கிரமாக கிடச்சா அதோட அருமை தெரியாது, அதனால் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுவாங்க. வந்துட்டு இங்கே அவங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. அப்போ நிறைய பேஷண்ட் வந்து அங்கே வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹெல்ப்புக்காக வந்து நிறைய பேர் அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி தான் வந்து அந்த கிளினிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹீரோக்கு முன்னாடியே கால் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு டாக்டராக வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் ஒரு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் சொல்லியிருப்பார்ல. இப்போ அவங்க வந்து அவங்களோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அவங்க கிளினிக் கிட்ட தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லுவார். இவங்க ஹீரோன் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது அப்போ தான் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. அப்போ அன்றைக்கி கால் பண்ணது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு அம்மா அங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வேகமாக ஹீரோன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு குணமாயிடும். இப்போ அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப முடியாமல் போயிருப்பாங்க. ஹீரோன் உடனே குணப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுநாள் வந்து ஹீரோனுக்கு நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது, பேஷண்ட் கிட்டேருந்து கிஃப்ட்டெல்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு காசுலாம் வாங்குறது கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, இதோட அன்பளிப்பு தான், தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கொடுத்ததுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக தான் இருக்கும். அதாவது இங்கே வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இங்கே வரவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணுன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சில பேரை கொண்டு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி யோசனையிலே இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன ஆச்சு, ஒரே யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களா. அது லவ் லெட்டரை பற்றி யோசிக்கிறியான்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டி விட்டுருவாங்க. இல்லை நான் ஒரு வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அதை பற்றி ஒருத்தர் வந்து சொல்வார். இப்போ அந்த இடத்துக்கு நான் போகணும், சில விஷயங்களை கண்டுபிடிச்சி நான் சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே தனியாக போகிறதுக்கு வச்சுட்டே இருப்பாங்களா. உனக்கு ஹீரோ என்ன பண்ணுவார், நான் வரேன், உனக்கு ஃபுல் டைம் டிரைவராக நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வருவார். அந்த ஹீரோ அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ எங்கே வந்திருப்பாங்கன்னா, அவங்க ஒரு லேடியை காப்பாற்றுனாங்களா, ஒரு பணக்கார லேடி கூட இப்போ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அவங்களோட கிராண்ட்சன் ஒருத்தர் இருப்பார். அவங்கள வந்து ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ ஹீரோயினை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். மறைமுகமாக சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, என்னோட பையன், என்னோட பேரன் இவன் இந்த மாதிரி சேவோவாக இருக்கா, ரொம்ப பணக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்னடா இது இப்படி ஒரு சோதனை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்களும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அந்த பையன் இருக்கார்ல, அவரோட பேரன், அவர் வந்து கொஞ்சம் மோசமானவராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்யாணம் நடக்கலையா, இப்போ வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் ஒரு டாக்டர் பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா, நீ எல்லாம் அந்த ஸ்கில்லுக்கு அவளோட திறமைக்கெல்லாம் நீ தகுதியா இல்லை அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக அவர்கிட்ட இது பண்ணுறீங்கன்ற மாதிரி பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்வார், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன்னு சொல்லும்போது, பாட்டி இப்போ ஹீரோனை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எங்கே போனாலும் எது வாங்குறதா இருந்தாலும் லீகலாக வாங்கு, தப்பு பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோன் அப்படியே வேலை பார்க்குற மாதிரியே கவனிச்சிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு இப்போ ஹீரோன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் கிளினிக்கு வந்தீங்க, அப்போ உங்களுக்கு குணமானதுக்கு அப்புறமா ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்தீங்களா, அது வந்து நீங்கள் இந்த இடத்துல தானே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் ஆமாம், என் பேரன் தான் அங்கே வாங்கிட்டு வந்தான்னு சொல்லும்போது தான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வரும். அதாவது அது கிஃப்டாக வந்தது கிடையாது, இவங்க வந்து வேற மாதிரி யாருக்கும் தெரியாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது ஹீரோனுக்கு இப்போ தெரிய வரும். சரி ஓகே, இந்த மெடிசன்லாம் கண்டினியூஸாக சாப்பிடுங்க, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கேருந்து வெளியே வரும்போது இப்போ அந்த பையனு கண்டுபிடிச்சிருவான். அந்த பேரனும் அவள் வந்து சும்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல, வேறு ஏதோ விஷயத்துக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ பாட்டிக்கே கோவம், எப்பவுமே குறுக்கு புத்தி தான் உனக்கு யோசனையாகவே இருக்குமா அப்படின்ற மாதிரி திட்டி விடுவாங்க. அவள் பாய் ஃப்ரெண்டோடு இங்கே வந்துட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ சில விஷயங்கள் புரிஞ்சிடும். இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த இதுமே பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்து பேசும். இந்த மாதிரி ரொம்ப தான் ஆட்ட போட்டுட்டு இருக்க, அந்த ஃபேமிலியிலேருந்து இப்போ கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் என்னால் அப்படிலாம் நடிக்க முடியாதுன்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்களா. அப்படியே இங்கே 2 பேருக்கு வாக்குவாதம் வரும். உடனே ஹீரோயினை அவங்க அடிக்க போவாங்க. ஹீரோயின் டக்குன்னு அந்த கையில் உள்ள நீடில் தான் எடுப்பாங்க. அவங்க பயந்து போய் அமைதியாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வருவாரா. ஹீரோ பார்த்தோன்னா திரும்பவும் நீயா, அந்த வீட்டு டிரைவராக இருக்கவனுக்கு இந்த அளவுக்கு திமிரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து ஹீரோயினுக்கு வந்து நீ கொஞ்ச நேரம் அங்கே இரு, நான் அவள்கிட்ட பேசணும்னு சொல்லுவோம். ஹீரோயின் அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இப்போ ஹீரோ சொல்லுவார், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பேசி வச்சிருக்கல, அவன் என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கே ஒரு மாறிடும். என்ன சொல்கிற, அவன் உன்னோட அண்ணனா, அப்படின்னா நீ அவனோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அச்சுச்சோ, இப்போ சொத்து இதில் வந்துட்டு பார்த்தோன்னா பாதிக்கு பாதி இவன் பேர்லையும் இருக்குமே, இது தெரியாமல் பல தடவை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து இப்போ எப்படி சமாளிக்கிறது யோசிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன்னை வந்துட்டு
என் அண்ணன் கல்யாணம் பண்ணனா அவனோட லைஃப் வந்து நல்லா இருக்காது. அதனால வந்துட்டு உன்னை அவன் கிட்ட இருந்து விவாகரத்து பண்றது தான் எனக்கான சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. உடனே இது என்ன நினைச்சு சிரிக்கும் அப்படின்னா வந்துட்டு, நம்மளா கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஹீரோயின தானே மாட்டி விட்டுருக்கோம். இப்ப கல்யாண இதுல வந்துட்டு அதாவது ஹீரோயினுக்கும் இவரோட அண்ணனுக்கும் கல்யாணம் ஆன மாரி தானே இருக்கு. இப்ப டிவோர்ஸ் பண்றதா இருந்தா அவங்கள தானே பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம ரூட் கிளியரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல விதமா நடந்து இவன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இது மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கும். இதுல என்ன பேசி வச்சிருப்பாங்கன்னா, அண்ணனை வந்து அக்காக்கு கல்யாணம் பண்ணிட்டா, தம்பியை வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணு தானே சொல்லுவாங்க. அப்படின்னா நீ எனக்கு ஹாஃப் ஹஸ்பண்ட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோட கையை எப்போ பிடிச்சிக்கும். உடனே அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வந்துருவாங்களா, அவங்களுக்கே ஒன்றும் புரியாது. அப்போ உடனே இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் பேசும். இப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, இவ என்னத்தை பற்றி திடீர்னு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன விளையாட்டுத்தனமா பேசுகிறோம் அப்படின்னா வந்துட்டு, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பேசி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிடும். ஹீரோ வந்து என்ன, ஹீரோயின் முழிச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பார்ல, எனக்கு விருப்பம் இல்லாமல் வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த பொண்ணுகிட்ட இப்போ வரைக்கும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பாட்டி சொன்னாங்களா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் அடிச்சு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சுன்னு, அதை நினச்சிக்கிட்டு தான் எங்கள் வீட்டில் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அது வந்து அதுக்கு தெரியாதுல்ல, அது வந்து ஹீரோயினுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கல்யாணம் தான் நினச்சி அதை வந்து என்ன பண்ணால் நடந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணலான்ற பேரில் இது நடந்துட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு ஹீரோ கூட தான் கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயமே தெரியாமல் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டில் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சமக்கும் ஒரு ஒன்றே கோச்சிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோன் வந்து அவ்வளோ சமாதானப்படுத்துவார். ஹீரோன் வந்து கேட்கவே மாட்டாங்க. உடனே இவர் என்ன மாதிரி சமாதானப்படுத்துவாருன்னா, நீ என்ன இப்படி கோச்சிக்கிட்டு போகிறதுன்ட்டு எனக்கு புரியுது, நீ யாரை லவ் பண்ணுறேன்னு அந்த லவ் லெட்டர் வச்சு பார்த்துட்டு இருந்தில்ல, அவனை சொல்லு, கண்டிப்பாக நான் எங்கே இருந்தாலும் அவனை தேடி உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு இன்னும் தான் கோவம் வரும். அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. இவருக்கு இப்போ சோகமாக போயிடும். வந்து எப்படி சமாதானப்படுத்த தெரியாமல் இந்த மாதிரி சமாதானப்படுத்தி விட்டுருவாரு. ஒன்று ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அந்த பொண்ணு வந்து நீ ஆல்ரெடி படிச்சிருந்தில்ல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பேர் நீ சொன்னிருக்க, அந்த பட்ட பேர் அந்த குடும்பத்துக்கு இருக்கும்ல, அதே பேர் தான் அந்த டாக்டர் பொண்ணுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு தான் அந்த ஆக்சிடென்ட்னால பாதி விஷயங்கள் மறந்துருச்சுல, அதனால எனக்கு ஒரே மறந்தியாக இருக்குது, எனக்கு சுத்தமாக எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பார். உன்னை பாட்டி என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம், இதை பற்றி நீ ஓவராக இப்போ திங்க் பண்ணனா திரும்ப உனக்கு தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேசாமல் விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது சரி அந்த பொண்ணை வந்து பாருடான்னு சொல்லுவாங்களா. இப்போ ஹீரோக்கு வந்து பார்க்கவே பிடிக்காது. உண்டு அவளை இங்கே வர வச்சு இன்னும் ஹீரோயின் தான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் அண்ணனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்ற விஷயமே ஹீரோக்கு தெரியல. கரெக்டாக இங்கே வரும்போது பாட்டி என்ன சொல்லுவாங்க, அவள் வந்திருக்காடா, வந்து பாரு, இப்போயாவது அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன சொல்வார், கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். அந்த பொண்ணு வந்திருக்காடான்னு சொல்லிட்டு பாட்டி இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ளே ஹீரோயின் வந்து இங்கே நிற்பாங்க. இப்போ ஹீரோட அண்ணன் இருக்கால், அவர் வந்து நிற்பார். பாட்டி திரும்பி பார்க்கும்போது அண்ணன் தம்பி இருக்க மாட்டார், ஹீரோ இருக்க மாட்டார். அதுக்குள்ளே அவன் எங்கடான்னு கேட்கும்போது அவன் இப்போ தான் நாங்கள் போனான் அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணங்கா இருக்காருல்ல அவர் சொல்லுவார். ஹீரோயின் பார்க்கும்போது அவரோட அண்ணன் தான் இங்கே இருக்காருன்ற விஷயம் இன்னும் ஹீரோக்கும் தெரியல, அதாவது ஹீரோயினுக்கும் தெரியல. இந்த பையலுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொதப்பிக்கிட்டே இருக்கான், இவன் லவ்வில் கூட கொஞ்சம் சின்சியராக இருக்கவே மாட்டேங்கிறான், நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாதுன்ற மாதிரிலாம் பாட்டி நினச்சிப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு தடவை ஹீரோயின் அவர் பார்த்துட்டா கூட தெரிஞ்சிடும்ல, பாட்டியும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ அதுக்குள்ளே அங்கே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வேறு ரூமில் சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் போன நேரம் பார்த்து ஹீரோ டக்குனு இப்போ கதை திறந்துட்டு வருவார், பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசுவார். மொத்தத்தில் இவங்க 2 பேரும் சந்திக்கவே மாட்டாங்க. என்னன்னு சொல்வார், டே அவள் நல்ல பொண்ணுடா, அவள் வந்திருக்காடா, அவள்கிட்ட பேசுகிறான்னு சொல்லும்போது உங்கள் 2 பேருக்கு என்னதான் ஆச்சோ தெரியல, எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் அவளையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னு ஹீரோ நான் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போ அவர் வந்து அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கோவமாகவே இருப்பார். திரும்பவும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, எதுக்குடா இவன் இப்படி இருக்கான், சொல்கிறத கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுவாங்க. இங்கேருந்து எந்திரிச்சு போனோன்னு ஹீரோ நீங்கள் வருவாங்களா, இப்போ பாட்டிக்கும் அண்ணனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஹீரோயின் கொஞ்ச நேரம் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சண்டை போட்டாங்களா, அவங்களுக்கு மனசே சரி இருக்காது. கொஞ்ச நாளைக்கு அந்த டவுனில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ஒரு காரை பிடிச்சி அங்கேருந்து கிளம்பி போகிறான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்துருவார். எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது பேசவே பிடிக்காது, ஏன்னா இவங்க தான் சண்டை போட்டிருக்காங்கல்ல, கோச்சிக்கிட்டு போகிறான்னு சொல்லும்போது ஹீரோ தடுத்து பார்ப்பாரு. ஹீரோ கிட்ட சண்டை போட்டு ஒரு கார் வரும், அந்த காரில் ஏறி உட்காந்துட்டு வேகமாக போகணும்னு நினைக்கும் போது அந்த கார் டிரைவர் என்ன பண்ணுவார், அவங்க நீ இறங்குற இடம் வந்து இறக்கி விடாமல் அவர் பாட்டு கூட்டிகிட்டே இருப்பார். எங்கே போகிறேன்னு கேட்டு கத்தி கதறி ஹீரோன்னு ஒரு வழியாக காரை விட்டு இறங்கிடுவாங்க. செம்மையாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கும்போது கூட பிடிப்பார் ஹீரோ. எங்கே போனாலும் பின்னாடியே வருவாரா. இவங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும், நான் அந்த ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண பையனை மாதிரியே இவன் எனக்கு தோன்றான், அதே மாதிரியே இவன் இருக்கான், ஆனால் இவன் யார் என்னன்னு தெரியல, இவனுக்கு எனக்கு பிடிக்க தான் செய்யுது, ஆனால் இவனுக்கு கல்யாணம் அடிச்சுன்றாங்க, எனக்கும் கல்யாணம் அடிச்சு ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மெடிக்கல் இதில் வந்துட்டு ஒரு பாட்டியோட பேரை வந்துட்டு தப்பு பண்ணுறாருல, அதை பற்றி விஷயங்களை பேசிக்கிட்டே அப்படி வந்துடுவாங்க. சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு நீ டவுனுக்கு தானே போகிற, நானே கூட்டிகிட்டு வருவார். எதுக்காக இவங்க வராங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இங்கே லவ் லெட்டர் கொடுத்தாருல, அவரை மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் ஹீரோ நீங்கள் தேடி வராங்க. இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஹீரோவும் இங்கே வராரு. இப்போ ஹீரோவுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்னால எல்லாமே மறந்து போச்சு. அப்போ திரும்ப அவர் என்ன கேட்பாரு, உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தால அவன் பேர் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பார். கிராமத்துக்கு வந்தோன்னா அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுவாங்க. ஹீரோ பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்ச மாதிரி
மாதிரியே நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஏன்னா இதுதான் அவரோட ஹோம் டவுன். எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி கொஞ்ச நேரம் பேசிட்டு விட்டுருவாங்க. அப்ப அவருக்கும் ஒண்ணும் புரியாது. அந்த பாட்டிக்கும் ஒண்ணும் புரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த பாட்டி கிட்ட ஒரு ஆள் சண்டைக்கு வருவாரு. யாரு அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு நான் அவனோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கைய பிடிச்சு இழுத்தார்ல. அவர் வந்து அந்த பாட்டி கிட்ட வந்து எனக்கு நீ குடுக்க வேண்டிய பணம் இருக்கு. எப்ப குடுக்குறேன்னு கேட்டு சண்டை போடவும், இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இப்ப சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோவும் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் படிச்ச ஸ்கூலுக்கு உன்ன கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அவன் இங்க தான் எனக்கு அத குடுத்தான், இத குடுத்தான், லவ் லெட்டர்லாம் குடுத்தான்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. ஹீரோக்கு இந்த ஸ்கூல பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு ஞாபகம் வரும். இப்ப அவருக்கு என்னன்னா மறந்து போறதுனால சுத்தமா ஞாபகம் இல்ல. ஹீரோயின் பக்கத்திலேயே நின்னுட்டு இருப்பாங்களா. அப்படியே அவருக்கு தலைவலி அதிகமாயிடும். அப்படியே ஹீரோயின் மேலே அப்படியே ஹக் பண்ணிட்டே விழுந்துருவாரு. மயக்கத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, அந்த லவ் லெட்டர் நானும் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு திரும்பவும் கோவம் வரும். நீ இஷ்டத்துக்கு ஏதோ உளறிட்டே இருக்க அப்படின்ற மாரி அவங்க அவங்க என்ன நினச்சுப்பாங்கன்னா, இவர் வந்து தன்னை வந்து லவ் பண்றேன்ற மாரி ஏதோ இன்டைரக்டா சொல்ல வரான் போல இருக்கு அப்படின்னு நினச்சுப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவன் அந்த ஸ்கூல் படிக்கும்போது உள்ள பையன் மாரி அப்பப்போ இவர் தோன்றாரு. ஆனா இவர் இல்ல. யாருன்னு உண்மையா தெரியாம அவங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. அதனால அவங்க விளையாட்டுத்தனமா இருக்கும்போது, இப்ப அந்த பாட்டி இருந்தார்ல, அந்த சில விஷயங்கள்லாம் தெரியாம ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார்ல, ஒரு பாட்டியோட பேரன். அவர் வேற அந்த பக்கம் கிராஸ் ஆகுவாரா. அப்ப 2 பேரும் போய் மறைஞ்சு நிக்கலாம்னு ஹீரோ கூட்டு வரும்போது அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்டிக்கா பார்த்துப்பாங்க. சொல்லுவாங்க நம்ம 2 பேரும் சைலண்டா போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த செவுர மேல மேல ஏறி அழகா அது மேல ஏறி உட்காந்துப்பாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஓ இப்படிதான் மேல ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வா கையை கொடு நான் உன்னை மேல தூக்குறேன்னு சொல்லுவாங்களா. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மங்கி ஜம்ப் பண்ணி டக்குன்னு மேல ஏறி உட்காந்துப்பாரு. ஹீரோயின் அசந்தே போயிடுவாங்க. என்னடா இவ்வளோ ஃபாஸ்டா மேல ஏறி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்குள்ள சண்டை வரும். அப்படியே சேர்ந்துப்பாங்க. இதே மாதிரியே இருக்கும். சரி இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருப்பாங்களா. இங்க பார்த்தோன்னா அந்த பாட்டியோட பேரா இருக்கான்ல வில்லன், அவன் வந்துட்டு மறைஞ்சு நின்னுட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பாட்டி கிட்ட சண்டை போட்டான்ல ஒரு ஆளு, ஹீரோயினோட கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு, அவன் வந்து இவனை ஏமாத்திருப்பான். ஸோ அவனை புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பண்ற எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு குரூப்பாவே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. மறைமுகமா நின்று எல்லாத்தையும் கவனிச்சிருவாங்களா. இப்ப எங்க தப்பிச்சு போலாம்னு நினைக்கும் போது அந்த ஆள்ல ஒருத்தன் பார்த்துருவான். இவங்க 2 பேரும் ஓடுறதையும் பார்த்துட்டு இவங்களை பிடிக்கணும்னு நினைப்பான். அவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாட்டி கடை இருக்குல்ல, அதுல மறைஞ்சு நின்று பேசிட்டே இருப்பாங்க. அங்க சில வம்ப வளர்த்துட்டு அவங்க 2 பேரும் இன்னும் நம்மள அவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு ஆள் பார்த்திருப்பான்ல, அந்த கிளாஸ்மேட்டா இருக்கவன், அவன் என்ன பண்ணுவான், ஹீரோயினை தூக்கிட்டு வந்துருவான். வந்துட்டு அந்த பாட்டியோட பேரா இருக்கான்ல வில்லன், அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஹீரோயினை வந்துட்டு அவன் என்ன சொல்லுவான், பார்க்க அழகா இருந்த, அதனால தான் அன்னைக்கே என் பாட்டிகிட்ட சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன். உனக்கு கல்யாணம் அடிச்சுட்டு வேற என் பாட்டி சொன்னதுனால விட்டேன். இப்ப நீயா வந்து மாட்டிக்கிட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி போவான். உன்னை ஹீரோயின் வந்து கத்துவாங்களா. இப்ப ஹீரோ வந்துருவாரு. அந்த கோட்டெல்லாம் கலட்டி போட்டுட்டு அவர் திரும்பி பார்ப்பாரு. 4 பேர் சுத்தி நிற்பாங்க. இப்ப எல்லாரையும் ஒரே நேரத்தில் அடிக்கணுமான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அடிபட்டுரும். அவர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. அப்பதான் அவரோட அசிஸ்டன்ட்லாம் வருவாரு. அவரை பத்தின விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்ப ஹீரோயினுக்கும் இவ தெரிஞ்சிடும். இவங்க 2 பேரும் தான் சின்ன வயசுல 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயமே இவங்க 2 பேருக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால தான் எனக்கு மறதி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஒன்று சேருவாங்க. அந்த டைம்ல பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, கல்யாணம் பேசி வச்ச பொண்ணு, அது என்ன சொல்லும், இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணும். அப்ப நான் ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லும்போது, அப்பனா நீ எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் தெரியுமான்னு சொல்லிட்டு அது கோடிக்கணக்கில் ஹீரோ கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிரும். சில ஞாபகங்கள் வரும். அவர் ஊருக்கு போவாரு. அந்த பாட்டி எல்லாம் அவருக்கு இப்ப ஞாபகம் வந்துடும். அந்த பாட்டிட்டெல்லாம் பேசிட்டு வந்துருவாரு. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இப்ப அவங்க பாட்டி இருக்கார்ல, ஹீரோவோட பாட்டி, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த டாக்டர் பொண்ணை வந்து நான் லவ் பண்றேன், நான் சின்ன வயசுல லவ் பண்ண பொண்ணு தான், அவளை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பாட்டி என்ன சொல்லுவாங்க, அட முட்டா பையில உங்க 2 பேருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கல்யாண சர்டிஃபிகேட் தான் உங்க கையில கொடுத்தனே, அதுல தான் அவரோட போட்டோ இருக்கு, அதை நீ அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திருந்தாலே பாதி பிரச்சனை தெரிந்திருக்கும், நீங்க ஆல்ரெடி புருஷ முண்டாட்டி தான், அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஆனா லவ் பண்றவங்க அப்படின்றத இப்ப 2 பேருக்கு தெரியுது. கல்யாணம் இவங்க 2 பேருக்கு தான் நடந்திருக்குன்றது இவங்க 2 பேருக்கு இன்னும் தெரியல. இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு, ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. அவங்க வந்து கிளினிக்ல இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அந்த அண்ணனை வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டதா வந்துட்டு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டா, இப்ப எப்படி அந்த கல்யாணத்தை டிவோர்ஸ் வாங்கிட்டு தானே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அதோட அவங்க கிளினிக் வேலையும் பார்த்துட்டு நேரா இங்க வருவாங்க. அந்த அண்ணன் இருக்கார்ல, ஹீரோட அண்ணன், அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவாங்களா. வரும்போது அவர்கிட்ட ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல இப்ப அவர் குணமாயிடுவாரு. மூவி ஃபுல்லா அவர் உட்காந்துட்டே தான் இருப்பார். இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு அவருக்கு குணமாகி ஃபுல்லா எந்திரிச்சு நின்றுவாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லுவாங்களா. இங்க உள்ளவங்களுக்கு தான் எல்லாருமே தெரியுமே. அப்ப அவங்க ஹீரோவோட அண்ணன் வந்து என்ன சொல்வாரு, இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனா ஏன் கூட கிடையாது, என் தம்பி கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். எது தம்பி கூடயானு, என் தம்பி யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. அப்பதான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது இப்பதான் ஹீரோயின் அதை வாங்கி பார்ப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குன்னு சொன்னது ஹீரோ கூட தான் அப்படின்றது இப்பதான் அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா போயிடும். இப்பதான் 2 பேரும் பார்க்கும்போது நேரா ஹீரோ ஓடி வருவாரு. ஹீரோனை அப்படியே அழகா தூக்கிடுவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கல்யாணம் அடிச்சு திரும்ப முறைப்படி இன்னொரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் அவங்களோட எல்லாரோட விஷயோட அவங்க 2 பேரும் சேர மாதிரி
மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.